இன்னைக்கு புள்ளிங்கோன்னு ஒரு கல்ச்சர்னு ஒரு ஆக்கிட்டான்ல, புள்ளிங்கோன்னு ஒரு ஐடென்டிட்டி ஆக்கிட்டான்ல. சரி, இந்த ஐடென்டிட்டியோட யாரையாவது மதிப்பாங்களா? ஹூ இஸ் த மோஸ்ட் ரெஸ்பெக்டட் புள்ளிங்கோ சொல்லுங்க. யாராவது ஒரு புள்ளிங்கோ, சமூகத்தால் மதிக்கப்படுற புள்ளிங்கோ யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. விஜயெல்லாம் வெக்கமே இல்லாமல் புள்ளிங்கோ இருக்காங்க. என்ன புள்ளிங்கோ இருக்காங்க? என்ன நோக்கம் இவங்களுக்கு புரியுதா? உங்களை வாக்கு வங்கியா பார்ப்பாங்க. உங்களெல்லாம் நாசமாக்கி அந்த நாசமான கூட்டத்திலேருந்து நமக்கு ஏதாவது அப்படி லைட்டாக பேசி விட்டா நம்ம அப்படின்னு வரும். ஏன் வளங்களேன், உங்கள் பசங்களை புள்ளிங்களோ வளங்களேன். புள்ளிங்க கலாச்சாரத்தில் உங்களோட பசங்களை, உங்களோட பேர குழந்தைகளை எல்லாம் வளர்க்குறதுக்கு யாருன்னா அது முன் வரானான்னு பாருங்களேன். அவங்கெல்லாம் சைடு கோடு எடுத்து தான் வரையிருக்காங்க. தப்புங்க. இந்த புள்ளிங்க கலாச்சாரங்கிறது ஒடுக்கப்பட வேண்டிய கலாச்சாரம். நான் ஓப்பனாக சொல்கிறேன், இது ஒழிக்கப்பட வேண்டிய கலாச்சாரம். இந்த டியோ பைக் எடுத்துக்கிட்டு, இந்த முடி இப்படி வச்சுக்கிட்டு, ஹெல்மெட் போடாமல், இது போடாமல், இப்படி இப்படி வளைச்சு வண்டி ஓட்டிக்கிட்டு எப்படி திருத்துறது? இந்த ஃபோல்டபிள் நம்பர் பிளேட்ஸ் தான் இப்போ புது பிரச்சனை தமிழ்நாட்டில். நம்பர் பிளேட்டை ஃபோல்டு பண்ணிக்கிற மாதிரி நம்பர் பிளேட் எதுக்கு நம்பர் பிளேட்டை மறைக்கணுங்கிற நோக்கம் எங்களுக்கு எதுக்கு? வழிப்பறி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் ரோட் ரேசிங்க்கு, வழிப்பறிக்கு ஃபைன் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக, நம்ம அடையாளம் பண்ணுறக்கூடாதுங்கிறதுக்காக என்ன நோக்கம்? ஃபோல்டபிள் நம்பர் பிளேட்ஸ் மாட்டிக்கிட்டு அலையிறானுங்க. ரொம்ப தப்பு.